Hello learners, this is Aishwarya from Alpha Coaching Center. நாம் எப்போதுமே செம பிஸியாக படிச்சுட்டு எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு ரொம்ப பிஸியாக இருப்போம். ஸோ வி நீட் சம் செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ் ஆர் மோட்டிவேஷன் ஃப்ரம் அதர்ஸ். இட் இஸ் ரெக்வயர்ட் which is improve our positive vibes and etc. for all. ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபேக்கல்ட்டி பேர் வந்து அனன்யா, இல்லைனா ஃப்யூச்சரில் நீங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? அவங்க வந்து என்னென்னா ஃபெயிலியர்லேருந்து ஃப்ரம் ஃபெயிலியர் டு ஃபேக்கல்ட்டி ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து என்னென்னா கொஞ்சம் இட் வில் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ், ஐ திங்க் ஸோ. So let's be considered this is an Ananya as a character. Ananya was an ordinary student from a small town in Tamil Nadu. She has a passionate about chemistry. அவங்க வந்து என்னென்னா கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா என்ன யோசிப்பாங்கன்னா, the way molecules bonded, how acid reacts with base and how a tiny electrons decided the fate of a compound அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிப்பாங்க. அவங்களோட ட்ரீம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க கவர்மெண்ட் காலேஜில் வந்து என்ன ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட ட்ரீமாக இருந்துச்சு. அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணாங்க அண்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஆனால் என்னென்னா ஷி ஸ்டடிட் ஹார்ட் பட் ஷி காண்ட் ஏபிள் டு குவாலிஃபைட் அட் த ஃபர்ஸ்ட் டைம். அவங்களால முடியலை. பட் உடனே என்னென்னா நம்ம ஒரு வேலை போனால் தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் ஒரு அனதர் வேலை மூவ் பண்ணுவாங்களே. அதான் அவங்க ரிலேட்டிவ்ஸும் ஆஸ் யூஷுவல், என்ன இன்னும் கல்யாணம் பண்ணலையா, என்னடா நீங்கள் ஸ்கூல் ஜாப் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டிமோட்டிவேட்டர்லாம் பேசுனாங்க. பட் தட் கேர்ள் டிசைடட் தட் she never give up. She didn't give up. She remembered நமக்கு என்னது why she loved chemistry அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சாங்க. அவங்க ஆனால் கிவ் அப் பண்ணவே இல்லை. அவங்க நான் கிவ் அப் பண்ணாதது காரணம் நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு அவங்க என்ன இல்லை கெமிஸ்ட்ரி அந்த தூரத்துக்கு லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இட் வாஸ் நாட் ஜஸ்ட் எ சப்ஜெக்ட், இட் வாஸ் ஹர் ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்க வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஷி பில்ட் த ஷார்ட் நோட்ஸ் ஃபார் எவ்ரி யூனிட். இந்த சிலபஸில் வந்து ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்க. கொஸ்டின் பேங்க்கில் எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணாங்க. ஒரு டைம் இல்லை, 4-5 வாட்டி ரிப்பீட்டட்லி அவங்க வந்து இந்த ட்ரை பண்ணாங்க. ஷி ப்ராக்டிஸ் த விஎஸ்பிஆர் தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம்ஸ், குரூப் தியரி அப்ளிகேஷன், ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் கொஸ்டின்ஸ் டில் தே வேர் எ செகண்ட் நேச்சர். அது வரைக்கும் அவங்களால என்ன பண்ணாங்க, அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஷி ஜாயின்ட் எ ஸ்டடி குரூப், டாட் அதர்ஸ் வாட் ஷி லேர்ன்ட் அண்ட் க்ரூ ஸ்ட்ராங்கர்ஸ் ஈச் டே. நம்ம ஒன்று படித்தா மட்டும் பார்த்தாது, நம்ம படித்ததை இன்னொருத்தவங்க சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருப்பாங்களே, அந்த டைமில் இருந்தால் நமக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்பாக பிரித்து நல்லா படிக்கிறவங்க சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சொல்லிக் கொடுத்தா என்னவாகும், நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் இங்கே செகண்ட் அட்டப்பில் வந்து இந்த பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப மெனி கேண்டிடேட் எல்லா கேண்டிடேட்டும் என்ன பண்ணாங்க, ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. பட் அவங்க வந்து எனக்கு ரொம்ப காமாக ஹர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஹர் கான்ஃபிடென்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு, ரொம்ப காம் பண்ண வச்சுச்சு. ரொம்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் வந்துச்சு. அவங்க வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கெமிஸ்ட்ரியில் வந்து செலக்ட் ஆனாங்க. அண்ட் நவ் ஷீ டீச்சர்ஸ் இன் எ கவர்மெண்ட் காலேஜில் வந்து அவங்க டீச் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சக்ஸஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி பிரில்லியன்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் தி ரீசைலன்ஸ் அப்படின்றத சொன்னாங்க. நீங்கள் கெமிஸ்ட்ரியை லவ் பண்ணிங்களா, இஃப் யூ லவ் கெமிஸ்ட்ரி லெட் தட் லவ் ட்ரைவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. டோன்ட் ஸ்டடி டு பாஸ் த எக்ஸாம், ஸ்டடி டு மாஸ்டர் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. இஃப் யூ ஆர் சப்ஜெக்ட் மாஸ்டர் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், டிஆர்பி வில் கண்டினியூஸ்லி ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் இல்லை இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் படித்தாலாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்டில் நம்ம மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் படிக்கணும். நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு படித்தீங்கன்னா அது டிஆர்பி வில் கண்டினியூஸ்லி உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. நீங்கள் அவங்கள போய் தேட வேண்டாம், டிஆர்பி வில் பிக் யூ, ஓகேவா? ஸோ இதோட இதுலேருந்து என்ன பண்ணலாம், ட்ரீம்ஸ் டசன்ட் ஒர்க் அன்லெஸ் யூ டூ, ஃபால் இன் லவ் வித் த ப்ராசஸ் அண்ட் சக்ஸஸ் வில் சேஸ் யூ அப்படின்றதோட இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரியை முடிக்கிறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் வில் மேக்ஸ் ஒன்லி யூ பர்ஃபெக்ட். ஸோ நம்ம பாஸ் பண்ணணுன்னு பண்ணாமல் நம்ம எல்லாருமே என்னவாகணும், அந்த சப்ஜெக்டில் மாஸ்டர் ஆகணும்னு பண்ணுங்க. நம்ம டிஆர்பியை ஃபாலோ பண்ணக்கூடாது, டிஆர்பி தான் நம்மளை ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். ஸ்டே டியூன். தேங்க்யூ.